இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலையெல்லாம் நல்லா கம்மியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1.5 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் இந்த தூர் பகுதி போல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளியை கொஞ்சம் வெந்நி தண்ணியில் ஊற விட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஊறி வந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ தக்காளியிலேருந்து தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணுங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி தக்காளியுமே நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்குறோம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது. இந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே நம்மளுக்கு வருங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை ஹையில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாகவே வெந்தயம் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வறுபடாமல் இருக்கும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் நல்லா வறுத்துக்கிறணும். பாருங்கள் வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அப்படியே வெடித்து வருது பாருங்கள். இந்தளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த கடுகையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் கடுகு நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்தால் பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இப்போ கடுகையும் வெந்தயத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பொடியாக வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியுமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நல்லா காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அப்படியே இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் 50 ml கோல்டு வின்னர் நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் முழுவதும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கோல்டு வின்னர் 50 சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 50 அப்புறமே சேர்த்துக்கிறவங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 செகண்ட் வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசனை கமகமன்னு வருதுங்க. அதுக்கப்புறம் 2/2 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நான் அடுப்பை இன்னும் பற்ற வைக்கலைங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஊறுகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம தக்காளியை சேர்த்தா அப்புறம் 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா எண்ணெய் வந்து இந்தளவுக்கு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க. இந்த ஊறுகாய் நல்லா ஆறுனா பிறகு நம்ம பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறணுங்க. அடுத்து நம்ம எடுக்கும் போது அந்த ஸ்பூனில் எடுக்கும் போது வந்து அந்த ஸ்பூனில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டா போதும். இப்போ நம்மளுக்கு தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு அப்படியே 1 ஸ்பூன் தக்காளி ஊறுகாய் வச்சு தாங்க பரட்டிட்டு அப்படியே சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தக்காளி ஊறுகாவுக்கு சைடிஷாக தக்காளி வடகம் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி ஊறுகாய் தக்காளி வடகம் காம்பினேஷன் சூப்பராக இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் தக்காளி ஊறுகாய் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.